கேஷுவலிட்டி சந்தர் போஸ்ட் மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்து ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி உங்களோட அர்ஜென்டா பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க வந்து so we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த கலெக்டர் சாகணும், எஸ்பி சாகணும், அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேணாம் தேவ். நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் இல்ல போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பாரு, பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா நான் சொன்ன தேவா, என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு, நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றோட வந்தாலும் நீதான் தேவாதான், புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன் அர்ஜுனன் தம்பி? என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெத்தான். என்ன அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சட்டை செஞ்சிருக்கேன். என் அம்மா கிட்ட